இப்போ என்ன, கையில் செல்ஃபோனும் வைஃபை கனெக்ஷனும் இருந்தால் போதும், எல்லாரும் பாஸ்ட் ஆயிடுறாங்க. முந்தையெல்லாம் எவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் ஈஸி, இப்போ பாஸ்ட் ஆகிறது ஈஸி. இந்த மாதிரி ஆட்களுக்கு ரெவரண்ட் கொடுக்கறதுக்கு வேற இன்னொரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 மாசம் தான் 5000 ரூபா இருந்தால் ஒரு ரெவரண்ட் ஆயிடுறாரு, 50000 ரூபா இருந்தால் பிஷப் ஆயிடுறாரு. நீங்க இருக்கீங்க பாருங்க, யாரு ஊழியக்காரர் என்னன்னு ஒன்னுத்தையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி விதவிதமான சாப்பாடு விரும்புகிற மாதிரி அப்படியே யூடியூப்ல தள்ளிக்கிட்டே இருக்கீங்க உட்காந்து. ஏதாவது தமிழ்ல வித்தியாசமா போட்டால் உடனே உள்ள போயிடுறீங்க. அது சரியான உபதேசமா கரெக்டான உபதேசமா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனுடைய விளைவு என்ன, வீட்டுக்குள் பாம்பு வருகிறது. அது கொடுக்குற உபதேசம் அப்படியே நேர்மாறா ஒருத்தன் பிரசங்கமே பண்றான், நீங்க பார்க்குறேன், ஆச்சரியமா இருக்கு. நரகமே கிடையாது, பயப்படாத, கர்த்தர் கிருபை உள்ளவர், ஒரு நரகத்துக்கு அனுப்ப மாட்டாருங்கிறான். அப்ப வேதத்தில் நரகத்தை பத்தி சொன்னதான விஷயங்கள்னா என்ன? கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், அதுக்காக உன்னை நரகத்துக்கு அனுப்பவே மாட்டாருன்னு யார் சொன்னது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் தானே. இன்னொருத்தன் சொல்றான் கர்த்தர் கிருபை உள்ளவர், நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு, செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம், பாவ மன்னிப்பு ரிசர்வேஷன்ல கொடுக்குறாங்க. இன்னும் போற போக்க பார்த்தா கொரியர்ல வரும் போல பாவ மன்னிப்பு. அந்த அளவுல இருக்கு. இன்னைக்கு வெளியே கள்ளோபதேசம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் உள்ள சபையில் இருக்கிறீர்கள், அந்த உபதேசம் இங்கே கொடுக்கப்படுகிறது, அதில் நினைத்திருங்கள், அப்படியே அளப்புண்டு தெரியாதிருங்கள். இன்னைக்கு இதை கண்டிப்பா சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. கடைசி காலத்தில் சில ஒரு மனுஷனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, இந்த ஊர்ல பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்ச்சே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நானும் எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்துட்டேன், ஒரு சர்ச்சும் சரியில்லைன்னாரு. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த ஊர்ல இருக்க 10-15 சர்ச்சையும் பார்த்துட்டு சபை சரியில்லைங்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், சரியான சபை ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. சபை என்பது சரியா இருக்கிற இடம் அல்ல, சரிப்படுத்துகிற இடம். அங்க போனா சரியாகும். அங்க இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கால்வாசி பாவி, அரைவாசி பாவி, முக்காவாசி பாவி, முழு பாவி எல்லாம் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தான் சர்ச்சு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், எல்லாமே ரிப்பேர் ஆன காரா இருக்குன்றீங்க. பின்ன மெக்கானிக் ஷாப்ல என்ன இருக்கும்? ரிப்பேர் ஆன கார் தான் இருக்கும். உங்களுக்கு புது கார் வேணும்னா நீங்க எங்க போகணும்? ஷோரூமுக்கு போகணும், பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கதான் பர்ஃபெக்ட் இருக்கு, 100% பர்ஃபெக்ட் ஷோரூம் அங்கதான் இருக்கு. பழுதற்றதும் குறையற்றதும் எல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் போய் பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பதும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதுக்குள் பிரவேசிக்காது. ஷோரூம் அங்க இருக்கு, ஓனர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இது மெக்கானிக் ஷாப், நாங்கெல்லாம் மெக்கானிக்.